ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது ப்ராக்கோலி சூப். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆகி வந்ததும் 4 பூண்டு பல்லை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் ஓரளவு வதங்கி வரட்டும். இப்போ இந்த பூண்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே ஓரளவு வதங்கி வரட்டும். இப்போ ஓரளவு வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூட நான் 10 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு ப்ராக்கோலியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ப்ராக்கோலி நல்லா வெந்து வரணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படி வேக விடலாம். கேஸு சிம்மிலே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ப்ராக்கோலி கொஞ்சமாக வெந்து வந்திருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ப்ராக்கோலி, வெங்காயம், பாதாம் எல்லாம் வெந்து வரத்துக்காக இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கேஸை சிம்மில் வச்சு வேக விடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம கேஸை நிறுத்திட்டு இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் இது தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டுன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியை நம்ம அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குது. இப்போ நம்ம அரைச்சி விழுத இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். கேஸு சிம்மிலே இருக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. நம்மளுடைய சூப்பு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதில் காரத்துக்காக நான் கொஞ்சமாக மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ராக்கோலி நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.